அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம். என் பேர் சுல்தான். நான் ஒரு இளங்கலை கட்டிடவியல் பொறியியலில் பட்டம் பெற்றேன். 2012 முடித்தேன். அதுக்கப்புறம் 2014 துபாய் கிளம்பிட்டேன். அங்கே வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க வீட்டில். துபாய் கிளம்பி போயாச்சு. போன அந்த டயத்தில் எனக்கு கல்லூரி நான் படித்தது நம்ம ஈவேரா மணியம்மை பல்கலைக்கழகம், அதாவது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம். அங்கே தான் படித்தேன். படித்து அது முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போகும்போது அந்த நேரத்தில் நான் 2009 காலேஜு கல்லூரியில் 2வது ஆண்டு படிக்கிற காலகட்டத்தில் தான் 2009-10 இந்த டைத்தில். அப்போ அந்த முத்துக்குமார் அண்ணன் இறந்து போனது அது மிகப்பெரிய விஷயமாகி நாங்கள் ஃபுல்லாக பசங்கள்லாம் இறங்கி சாலையில் நின்று போராட்டங்கள்லாம் பண்ணோம். அப்போ ஒருத்தன் இறந்துருக்கிறான், என்ன ஏது அப்படிங்கிற அந்த இதோட இருக்கும். இந்த தமிழ் ஈழத்தை பற்றி அப்போ புரிதல்லாம் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. அந்த ஒரு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீமானனை நம்ம பேச்சை கேட்கும்போது, அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கும்போது ஒரு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. ப்ளஸ் என்னென்னா, நம்மளை இந்த திராவிடர்கள் எப்படி இப்போ ஆரியன் நம்ம மதத்துக்குள்ளே நம்ம மெய்யியல் கோட்பாட்டை சிதைச்சான்ல, அந்த மாதிரி திராவிடனை என்னது இது மரத்தை வெட்டுறான், மலையை வெட்டுறான், எல்லாத்தையும் வெட்டி சம்பாதிக்கிறான். அடுத்த தலைமுறைக்கு என்ன இருக்கும், இங்கே வாழ்கிறதுக்கு என்ன இருக்கும், காசை மட்டும் சம்பாரித்து வச்சுட்டு போனால் வாழ முடியுமா? இன்னும் என்னென்னா, இவன் மதமாக பார்த்து இனம் ஜாதியை மதமாக வச்சு அரசியல் பண்ணி இவன் நம்மளை மதத்தை வச்சும் ஜாதியை வச்சு தான் அரசியல் பண்ணுறான். இனமாக ஒன்று சேர விட மாட்டேங்கிறான். ஏன்னா இனமாக ஒன்று சேர்ந்துட்டா அவனுக்கு ஆபத்து. அதை பிரித்தாலும் சூழ்ச்சி, அதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சாதி மதத்தை துறந்து தமிழனாக நம்ம உணரணும். ஏன்னா இங்கே உள்ள இஸ்லாமியர்களில் பாதி பேர் அரபு நாட்டிலேருந்து இந்த பழனி பாபா சொன்ன மாதிரி தான். நாங்கள் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கிட்டவங்க தான், நாங்களே அரேபியர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது இங்கே நம்ம சாதி மதமாக பிரித்து வச்சு நம்ம மத சண்டையை உண்டு பண்ணுறான், சாதி சண்டையை உண்டு பண்ணுறான். அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிறானே தவிர இனமாக ஒன்றும் சேர விட மாட்டேங்கிறானே. என்ன பிரச்சனைன்னு அண்ணன் பேசுகிறது போகிறது வரதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அதில் ஒரு நாட்டங்கள் ஏற்படுது தமிழ் தேசியத்தில். இதை நான் வெளிநாட்டில் இருந்ததுனால இங்கே லீவுக்கு வரும்போது இங்கே நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கட்சி முன்னெடுக்கிற விடயங்களில் எல்லாத்துலேயும் கலந்துக்குவேன். இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்ததுனால களப்பணி ஒன்றால் சரியாக செய்ய முடியலை. 2016 நான் கட்சியில் எனக்கு உறுப்பினர்கிட்ட வாங்கி கொடுத்தது தம்பி சரவணன் அண்ணன், அவங்க தான். அதுக்கப்புறம் அந்த உறுப்பினர்கிட்ட தொலைச்சிட்டேன். அப்புறம் அந்த மென்பொருள் ஆவணமாக இருக்கும்ல, சாஃப்ட் காப்பி அதுவும் இல்லை. அப்புறம் இப்போ சமீபத்தில் திரும்பவும் அந்த அட்டையை வேறு ஒரு தம்பி மூலிமா வாங்கினேன். இப்படி எங்கள் அம்மா நான் ஒரு என்ன நோக்கமாக இருந்தேன்னா, சரி நம்ம வெளிநாட்டில் 2016 நான் முயற்சித்தேன். நான் அங்கே இருக்கும்போது சரி ஓட்டு நம்ம அம்மாவை போட அப்படின்ட்டு எவ்வளோ பேசுனேன், போடலை. 21 நான் இங்கே இருந்தேன், நான் போட்டுட்டேன். அம்மா போடலை, திமுகவுக்கு போட்டாங்க. 2024 அண்ணன் ஹுமாயூன் அவர்களுக்கு போட வச்சுட்டேன். எப்படின்னா நான் அப்போலேருந்து 2016 ஒரு 2024 காலகட்டம்னா பார்த்துக்கங்களேன், 8 வருஷம் ஆகிடுச்சு. நான் எங்கள் அம்மாட்ட பேசியிருக்கேன் எல்லாம். சரி, என்னால் முடிஞ்சு ஒரு ஆளாவது நம்ம வீட்டில் மாற்றணும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் இருந்தேன். 24 இந்த திராவிடர்கள் செய்யக்கூட அரசியலில் நானும் பண்ண வேண்டியதாக போச்சு. வீட்டில் நானும் பேசி பார்க்குறேன். அவங்க கொஞ்சம் மனம் இறங்கி வர்றாங்களே தவிர வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு மனநிலை இல்லை. ஆனால் 24 நான் சொன்னேன், உங்கள் சமூகம் நீங்கள் முஸ்லீம்னு இந்த மதத்தை தானே கட்டிகிட்டு அழுகிறீங்க, அந்த மதத்துக்கு ஒரு வேட்பாளரை யாராவது திமுக கடன் போடுவானா? அப்போ போயதில் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் யாரை போட்டாங்க? போடலை. ஹுமாயூன் நிற்கிறாப்புல, போடுங்க அப்படின்னா போட்டாங்க.
இப்போ திரும்ப என்னென்னா, இப்போ நேற்று நடந்த சம்பவம் வீட்டுக்கு அம்மாவுக்கு எனக்கு பேசியிருந்த அதிகமாக பேசுவோம். அவங்க திராவிடத்தை அந்த திமுக சப்போர்ட்டாக பேசுவாங்க. நான் நம்ம கருத்தை எடுத்து வைப்பேன். இப்படியே போயிட்டுருக்கோம். அது நல்லாயிருக்கும். பேசும்போது நேற்று வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு பொருள் இருந்தால் அந்த இடத்துல இருக்கணும். இல்லைன்னா கண்ணம்னா கத்துவார், சண்டை போடுவார். இப்போ நேற்று நான் வீட்டில் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அது மாதிரி மேசையில் வச்சுருந்த கண்ணாடி எங்கே வச்சு எங்கே போச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தார். நான் தான் சொன்னேன் எங்கள் அம்மாக்கிட்ட, நீங்கள் வந்து எங்கள் அம்மா இப்போ என்ன சொல்லுது எங்கள் அம்மானா, அவர் கத்தி கத்தி பேசுகிறாப்புல, கோவமாக பேசுகிறாப்புல, தன்மையாக பேசுகிறது இல்லை. என்ன தன்மையாக பேசுகிறது? என்ன சண்டை போடும்போது இப்படி தன்மையாக சண்டை போடுன்னா எப்படி சண்டை போடுறது? அதான் எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், வீட்டில் கண்ணாடி வந்து வச்ச இடத்துல இல்லைன்னொன்னே உங்களுக்கு வந்து எவ்வளோ கோவம் வருது. நாட்டுக்குள்ளே எப்படி இருந்த வளங்கள் மரத்தை வெட்டுறான், மலையை வெட்டுறான், மணலை சுரண்டுறான், மீத்தேன் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு இயற்கை வளங்களையே சூறையாடுறான். இது இல்லாமல் நம்மளை வந்து இனமாற்றம் செய்ய பார்க்குறான். திராவிடன்னு சொல்கிறான். ஆதி தமிழனா ஆதி திராவிடங்கிறான். இடஒதுக்கீடு எல்லாத்துலேயும் பிராடு. இவ்வளவு இயற்கைக்கு முரணாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்மளை இனமாத்துறான். நம்மளோட அடையாளத்தை மறைச்சி நம்ம திராவிடனாக்குறான். ஒருத்தன் ஆரியனாக்குறான், ஒருத்தன் திராவிடனாக்குறான். இப்படி இருக்கும்போது இந்த கோவத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவர் இப்படி அமைதியாக பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னேன். எங்கள் அம்மா எதுவும் பதிலே பேசலை. ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தல் வந்து கண்டிப்பாக நாம் தமிழருக்கே எங்கள் அம்மா வாக்களிக்க வச்சிருவேன்னு நினைக்கிறேன். நானும் போட்டுருவேன். அதனால் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே கருப்பாட்டிருக்கோம். அது சொல்ல முடியாது. அதனால் நம்ம உறவுகள் குடும்பத்தில் உள்ளவங்க முதல்ல மாற்றிட்டு இதையே ஒரு வலிமையாக, அதாவது வந்து நமக்கு எதிராக வந்து இப்போ திமுக வந்து நமக்கு மிகப்பெரிய ஆயுதமாக கையில் வச்சுருக்கு சிறுபான்மை மக்களர் வாக்கு தான். இப்போ நம்ம அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் வந்து தமிழன்னு நான் உணர்ந்தாலும் என்னுடைய சொந்தக்காரெல்லாம் இஸ்லாமியனாக தானே இருக்கிறான். அந்த உணர்வு இல்லாமல் தானே இருக்கிறான். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு வேதனை ஏற்படுது. என்னடா தெரிஞ்சே இப்போ இங்கே வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா நபிகளார் வழியில் வந்து பயணிக்கலையே. ஏன்னா அறம் அது திருக்குறளில் எப்படி அறம்னு இருக்கோ அது மாதிரி குரானில் அறம்ங்கிற விஷயத்தை வச்சு தான் எல்லாமே நடக்கும். எது சரி எது தப்புங்கிறதானே இங்கே விஷயமே. அப்போ வந்து நபிகளாரே இப்போ உயிரோடு இருந்திருந்தாருன்னா அந்த மக்களை பார்த்து பாவப்பட்டிருப்பார். என்னது நீ வந்து எதுவும் செய்ய வேண்டாம், உன்னுடைய வருங்கால தலைமுறையினருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உன்னை புரிஞ்சிக்காமல் பணம்னு ஓடுறியே, இந்த இயற்கை வளங்கள்லாம் கொள்ளையடிக்கிறான். அதுக்கு ஆனால் அவனுக்கே நீங்கள் வாக்கு செலுத்துறீங்களே, இதை விட ஒரு தீமையை வந்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு அவர் கோவப்பட மாட்டாரா? என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. நன்றி, வணக்கம்.